Hi, my dear Bollywood peoples in the world. குட் மார்னிங், வணக்கம். ஆமாம், கவுண்ட் பாக்ஸில் சில தம்பிங்க தாத்தா நீ எப்போவுமே இப்படி தானா, சின்ன வயசுலேருந்தே இப்படி தானா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க. உண்மை தான், சின்ன வயசுலேருந்தே நான் இப்படி தான். ஆமாம், அதுக்காக நான் ரொம்ப உத்தம புத்திரன் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல. நான் கூட ஒரு 50 வருடங்கள் அந்த பணம் பின்னால் தான் போயிட்டு இருந்தேன். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் என் பையன், ஒரே பையன் மைக்கேல் ஜாக்சன் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிந்தது. 2வது கொரோனா எனக்கு ஏகப்பட்ட விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற ரொம்ப பேருக்கு. அதெல்லாம் நீங்கள் உணரணும். ஆமாம், எதுக்கு தாத்தா எல்லாரையும் திட்டுறேன் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தாத்தாவுக்கு 62 வயசு. சின்ன வயதில் இருந்தே, ஆமாம், தட் மீன்ஸ் எனக்கு ஒரு 5 வயசுலேருந்தே நான் இந்த சமுதாயத்தை, இந்த உலகத்தை பார்க்குறேன். ஒரே தப்பு தான், ஒரே தப்பு. ஆமாம், வேலை இல்லாத திண்டாட்டம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இருந்தது. என் பிள்ளை வேலை கிடைக்கல, படிச்சுட்டு வேலை கிடைக்கல சொல்லி குடிகாரனா குடி செத்தே போச்சு. ஒரே பிள்ளை செத்து போச்சு. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரணும், அடிக்கடி நான் சொல்லுவேன். ஆமாம், அடிக்கடி சொல்லுவேன். அதிமுக, திமுக இந்த 2 கட்சிகள் மட்டும் இன்று வரைக்கும் ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, எதிர்கட்சியாக இருக்கிறாங்க, ரைட்டு விடு. ஆனால் ஆளுங்கட்சியாக எவ்வளோ எத்தனை ஆண்டுகள்? ஒரு 26 ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க திமுக கட்சிக்காரங்க. எதிர்கட்சியாக ஒரு 50. ஆக மொத்தம் அன்றிலிருந்து 1969 இருந்து 67 அண்ணா அவர்கள் ஆட்சி அமைச்சாங்க. அப்புறம் அவருக்கு அந்த கேன்சர், அதில் அவர் இறந்துட்டார், அது விடுங்க. பட் அன்றிலிருந்து இன்று வேறு கட்சியே இல்லையே. வேறு சிறந்த அற்புதமான அறிவாளிகள், ஜீவிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த கட்சியில். ஆனால் அதை விடு. இவங்க 2 பேரையும் ஆதரித்தது யார்? எவன் அன்னைக்கு பிரியாணி கொடுத்தானோ, குவார்டர் வாங்கி கொடுத்தானோ, தனி வாங்கி கொடுத்தானோ, அவனுக்கு தான் ஓட்டு போட்டானுங்க. யார்? உன் அப்பனும் உன் ஆத்தாலும். இன்றைக்கி அது இன்றைக்கி எல்லாமே பசங்க எல்லாம் சாவ போகுது. ஒரு பய உயிரோடு இருக்க மாட்டான். ஆனால் இத்தனை ஆண்டுகள் யோசிச்சு பாருங்கப்பா. 47 சுதந்திரம் கிடச்சிது. 48 என்னமோ அதிமுக அது திமுக அது விட்டுரு, அந்த கர்மத்தை விட்டுரு. யாராக இருந்தாலும் இன்ன வரைக்கும் என் பிள்ளையே சொன்னேன். என் பிள்ளை செத்து போய் ஆயிடுச்சு. இப்போ நான் 15 வருடங்கிட்ட ஆயிடுச்சு. என் பையன் செத்து 25 வயசு செத்தான். உயிரோடு இருந்தாலும் 38 வயது இப்போ அவன் உயிரோடு இருந்திருந்தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றதை நல்லா புரிஞ்சுங்க. அந்த காலத்திலிருந்தே காலமாக இங்கே பாலியல் தொல்லையா, பெரிய பெரிய ஐக்கியத்தனம், பெரிய பெரிய மூலமாய்த்தனம், பெரிய 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 துரோக செயல்கள்லாம் நடந்து தான் இருக்குது. இன்ன வரைக்கும் எனக்கு 62 வயசு ஆச்சு. இன்ன வரைக்கும் நானும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸிலலாம் பதிவு போனேன். வேலை கிடைக்கல, மயிரை பிடுங்கல, கத்த கட்டல, சம்பாதிக்கல. நல்லவனை பார்த்ததே இல்லையா, நல்லவர்களை பார்த்ததே இல்லை. 62 வயது ஆகிறது. உலகம் பேசலாம், அதை பேசலாம், வண்டி கணக்காக புக்ஸை படிச்சிருக்கிற, சரித்திரம் சாக்கடைன்ற, உங்களெல்லாம் சரித்திரம் படிக்காதீங்கன்ற. இன்றைக்கி வேலைக்கு போகிறத பற்றி யோசிய. சேரம் சோழம் உனக்கு நான் தலைவாரி விட போகிறேன்னா, அவனே திருட்டு பசங்க. அவங்க காலத்தில் வரி இதை விட மோசமாக இருந்தது. அதுதான் நான் என்ன சொல்கிறேன். ஒவ்வொரு ஏழை மனிதனின் முதுகில் சாட்டை அடி அடிச்சு 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 வரி 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 வரின்னு முதுகு பூரா புண்ணா போய் கிடக்குது. ஒவ்வொரு ஏழை வைத்தியம் எரிய வச்சு அதில் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிற இந்த அரசியல்வாதிகள், அதுவும் இந்த அதிமுக திமுக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இருந்தால் 62 வயசாகி இன்னும் உருப்பிடாமல் உதவாகரையாக தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறனே நான். இப்படித்தான் இந்த சமுதாயம் மேலும் மேலும். அதனால் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க. கோட்ரு பிரியாணிலாம் வாங்கி கொடுக்காதுங்க. அதுக்கு தான் இந்த 2K கிட்ஸையும் அந்த ஜென்ஸு கிட்ஸையும் நான் திட்டின்னு இருக்கிறேன். எங்கள் காலத்துலேயே, அந்த காலத்துலேயே சரக்கு தண்ணினா 3 வயசில் பீடி குடிச்சோம்பா. 62 எவ்வளோ 3 வயசு மீன்ஸ்வா. நான் ஒரு 58 வருஷத்துக்கு முன்னாடியே அவனோ குடிச்சிட்டு ரோட்டில் போட்ட பீடி எடுத்து குடிச்சிருக்கேன்.
அவ்வளோ பேட் சமுதாயம், அவ்வளோ நோ, இங்கே எதுவுமே சரியில்லை, எதுவுமே கரெக்ட் இல்லை, எதுவுமே ஒழுங்கு இல்லை, எதுலேயுமே ஆட்டிடியூட் இல்லை, ஒழுக்கம் எல்லாம் காசு பணம், காசு பணம், திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம், ஏமாற்றணும், பொய்ய சொல்லணும், கலப்படம், கலப்படம் இல்லாத ஏதாவது ஒன்றே ஒன்று இந்த உலகில் இருக்கிறது. கலப்படம், இதில் கலப்படமே இல்லைப்பா, இது ரொம்ப பியூர்ப்பா, ஏதாவது ஒன்றே ஒன்று சொல்ல முடியும் உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேர்கிட்டையும் கேட்குறேன். அட இந்த ஐம்பூதங்கள்லையாவது கலப்படம் இல்லாமல் இருக்கு. ஐம்பூதங்கள் சொல்லணுமே, நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, இந்த ஐம்பூதங்கள்லையும் கலப்பிடத்தை கலந்து விட்ட ஒரு அயோக்கிய சமுதாயம், நாடு, தேசம், உலகம். நான் மரியாதை கொடுக்கணுமா? இவ்வளோ திமிரா பேசுகிறேன். எங்கேருந்து வந்தது இந்த துணிவு எனக்கு? ஏன்னா நான் கலப்படம் இல்லாதவன், பியூர். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு பியூர் கலப்படம் இல்லாத ஜான் பாஸ்கோ. உண்மையே பேசுவேன், செத்து போனாலும் உண்மையே தான் பேசுவேன்.